வாய்ஸ் ஆர்மி, இந்த வீடியோ நான் ரெகுலரா பண்ற வீடியோ மாதிரி கிடையாது. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நான் யாரோட கண்ணுக்கு பட வைக்கணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ரெடியா? வீடியோக்குள்ள போலாமா? எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. உன் வீட்டு பிரச்சனையை நாங்க ஏன்டா தெரிஞ்சுக்கணும் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது எங்க வீடு மட்டும் ஃபேஸ் பண்ற தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை கிடையாது. மொத்தம் 288 குடும்பம் சார்ந்த பிரச்சனை. வெற்றி, என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. கரூர் மாவட்டம் புலியூர் வெள்ளாளப்பட்டியில் திருச்சி பைபாஸ் ரோட்டு பக்கத்தில் பச்சை பசேன்னு எந்த ஒரு சிட்டி நாய்ஸுமே இல்லாமல் ஒரு நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க இடம் தான் நம்ம அடுக்குமாடி குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டை மக்கள் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்க மக்கள் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தர்றதுக்கு ஒரு கரெக்டான தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 வருஷத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்காக எந்த ஒரு முன்னேற்றமும் நடந்த மாதிரி எனக்கு தெரில. லொக்கேஷன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் லெவலுக்கு நம்மளால் ஈக்குவலாக இதை எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும். பட் இங்கே இருக்க மக்கள் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கல. நீங்க பாக்குற இந்த வீடு பிரதான் மந்திரி யோஜனா அப்படின்ற திட்டத்துக்கு கீழே பிரைம் மினிஸ்டர் அவர்களால் தமிழக அரசாங்கத்தால கட்டப்பட்ட தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு வீடு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க மொத்தம் 288 வீடுகள் இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் எத்தனை வீடு வசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எடுத்த கணக்குப்படி மொத்தம் 130 குடும்பம் இங்க வசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இன்னும் அதிக குடும்பங்கள் சேர்ந்திருக்காங்க. பலவலன் பேசாம டைரக்டா விஷயத்துக்குள்ள வரேன். தமிழக அரசாங்கத்தால கட்டப்பட்ட இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்புன்னு கூகுள்லயோ யூடியூப்லயோ சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அபார்ட்மெண்ட்டை நீங்க பார்க்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு வீடு எல்லாமே உங்க ஊர்லயே இருக்கும். கரூர்ல எனக்கு தெரிஞ்சு நாங்க இருக்க ஊருக்கு பக்கத்துல இதே மாதிரி மொத்தம் 5 குடியிருப்புகள் இருக்கு. இந்த வீடெல்லாம் எதுக்குன்னா, யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு எல்லாமே தமிழக அரசாங்கத்தால குடிசை மாற்று திட்டம்னு கொண்டு வரப்பட்டு அவங்க எல்லாத்துக்குமே வீடு கொடுக்கப்பட்டுச்சு. ஃப்ரீயா இல்லைங்க. இந்த வீட்டோட மதிப்பு 1 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 20,000 25,000 சம்திங் அந்த மாதிரி கட்டணும். மொத்தம் இந்த வீட்டோட மதிப்பு 1.25 லட்சம் ரூபா. சரி, ரூல்ஸ்னு ஏதோ சொன்னியே, அது என்னன்னு சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே சங்கம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சங்கத்தோட வேலை என்னன்னா, மாசம் மாசம் அவங்க குடியிருக்க மக்கள் கிட்ட 250 ரூபா சந்தா தொகைன்றதை வாங்கணும். எதுக்கு அந்த 250 ரூபானா, இங்க குடியிருக்க மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்யறக்கும் பராமரிப்பு செலவுக்காகவும் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், 250 ரூபா மக்கள் சந்தா தொகைன்னு கொடுத்தாங்கன்னா அதே அளவு 250 ரூபா கவர்மெண்ட்டும் கொடுக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 100 வீட்டுக்காரங்க மாசம் 250 ரூபான்னு கொடுத்தாங்கன்னா ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபா. அதே அளவு 25,000 ரூபாய கவர்மெண்ட்டும் கொடுக்கும். மொத்தம் மாசம் 50,000 ரூபா. நான் சொல்றது மாசத்துக்கு. இந்த மாதிரி வர பணத்தை வச்சு இங்க இருக்க மக்களுக்கு தேவையான பராமரிப்பு செலவையும் அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கறதா இந்த சங்கத்தோட வேலை. இந்த சங்கத்துல முக்கிய பொறுப்புல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், இப்படி 5 பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா 5ல இருந்து 7 பேர் உறுப்பினர்கள்னு இருப்பாங்க. இந்த சங்கத்துல மொத்தம் 12 பேர் இருக்கிற வரைக்கும் அனுமதி இருக்கு. இந்த 12 பேருமே அபார்ட்மெண்டோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்க வேண்டியவங்க, மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பண்றவங்க. இந்த சங்கம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படணும்ன்றது கவர்மெண்டோட ரூல்ஸ். அதுல இருக்க முக்கிய பொறுப்புல இருக்க 5 நபர்களும் கட்டாயமா பதவி விலக வேண்டும். ஆனா மக்கள் விருப்பப்பட்டாங்கன்னா, இந்த 2 வருஷம் இவங்க பண்ண சேவை எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்த 2 வருஷமும் இவங்களே இருக்கட்டும் மக்கள் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களே தொடர்ந்து இருக்கலாம் அடுத்த 2 வருஷத்துக்கு. இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த அபார்ட்மெண்ட்ல தமிழக அரசோட உத்தரவுப்படி அந்த 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த சங்கம் துவங்கப்பட்ட நாள் 28/9/2022. அப்ப 2 வருஷம் கழிச்சு கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி சங்கம் எக்ஸ்பைரி ஆயிருச்சு. இந்த பழைய சங்கம் முடிஞ்சு 4 மாசம் ஆகுது. இந்நேரம் புது சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கணும். பழைய சங்கம் ஆரம்பிச்ச டேட்டு, அப்ப இருந்த தலைவரோட கையெழுத்து. இந்நேரம் இந்த சங்கம் முடிஞ்சு புது சங்கம் வந்திருக்கணும். ஆனா இப்போ வரைக்கும் எங்களுக்கான தீர்வு எதுவுமே கிடைக்கல. இவங்களுக்கு அப்புறம் யார் நிக்கணும்ன்றத மக்கள் தீர்மானிக்கணும். இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 முக்கிய நபர்கள் யாருமே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. எல்லாருமே குலுக்கு சீட்டு முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சோ அதனால இங்க அடுத்த சங்க பொறுப்பாளர்களை நியமிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய ஆபீசர்ஸ் அவர்களோட தலைமையில அதிகாரப்பூர்வமா மேல் அதிகாரியோட கையெழுத்தோட இங்க எலெக்ஷன் நடந்தது. இதுல மொத்தம் ஓட்டு போட வந்த மக்கள் 130 குடும்பங்களை சார்ந்தவங்க.
உயர் அதிகாரி திரு கோவிந்தன் சார் அவர்களால மக்கள் ஓட்டு போடப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. விலகிட்டீங்களா இல்ல அவங்களே விலக்கிட்டாங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 258 வீடுகள் ஆல்ரெடி வந்து ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா ஃபோன் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் எல்லாமே வந்து இல்லை. ஸோ ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டலாக இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தோன்னா 125 பேரும் வந்திருக்காங்க. வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கம்ப்ளீட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 125 ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மல்லிகாவன் வந்து பார்த்தீங்கன்னா 67 ஓட்டுகள் வந்து பார்த்தோன்னா அவங்க வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பசுபதி வந்து பார்த்தோன்னா 58 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா இப்ப ஏற்கனவே சங்கம் வந்து அவங்க வந்து பார்த்தோன்னா நடைமுறையில இருக்குது. அதுக்கு எடுக்கிறது என்னன்னா நீங்க வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கமிட்மெண்ட் போட்டு நீங்க மெம்பர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா போயிட்டு ஆடிட்டர் வந்து எல்லாம் பண்ணி ரிஜிஸ்ட்ரார்ஸில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்ச பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்புக் எல்லாமே மாற்றது எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ப்ராசஸ் எல்லாம் வந்து கால் பண்ணி கேட்டு கைட் பண்ணுறேன். இந்த அதான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா பிரச்சனையே இனிமேல் தான். இந்த 2 வருஷமா அதிகாரத்துல இந்த சங்க பொறுப்பாளர் பேர் சொல்ல விரும்பல, நீங்க இங்க குடியிருக்க மக்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் யாருன்னு. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. யாருக்குன்னா உயர் அதிகாரிக்கு. அதனால என்னாச்சுன்னா மக்கள் ஓட்டு போட்டு வின் பண்ண எங்களால இன்னமும் பதவிக்கு வர முடியல. கரூர் மாவட்டம் புலியூர் அடுக்குமாடி குடியிருப்புல இருக்க மக்கள் கிட்ட நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். நாங்க இங்க குடி வந்தது 2023 வருஷம் ஆகஸ்ட் மாசம். அப்ப வெறும் 30 வீடு தான் இருந்தாங்க. நாங்க குடி வந்ததுல இருந்து மாசம் 200 ரூபா பொருளாளர் அவர்கள் கிட்ட கொடுத்துட்டு இருந்தோம். அப்பெல்லாம் ரெசிப்டே கிடையாது. அதுக்கப்புறம் ரெசிப்ட் போட ஆரம்பிச்சது மார்ச் மாசம் 2024 இருந்து ரெசிப்ட். அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் சந்தா தொகை கட்டிட்டு தான் இருக்கோம். நீங்க குடி வந்து எத்தனை மாசமா சந்தா தொகை கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் முன்னாடியே சொன்னேன், தயவு செஞ்சு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கட்டுற 250 ரூபா சந்தா தொகை அதே அளவுக்கு கவர்மெண்ட்டும் நமக்கு கொடுக்கும். இந்த தொகை அடுக்குமாடி குடியிருப்போட பராமரிப்பு செலவுக்கும் தேவையான அடிப்படை வசதிக்கும். 100 வீட்டுக்காரங்க ஒரு மாசத்துக்கு 250 ரூபான்னு கட்டினாங்கன்னா 25,000 ரூபா. கவர்மெண்ட்டும் 25,000 ரூபா தருவாங்க. அப்போ 50,000 ரூபா. வீடியோட மெயின் கான்செப்டுக்கு வரேன். இதுவரைக்கும் இருந்த தலைவர் 2 வருஷமா வசூல் பண்ண எல்லா காசையுமே விட்டுருங்க. கடைசி 1 வருஷத்தை மட்டும் எடுங்க. இது வரைக்கும் இங்க 150 குடும்பம் இருக்காங்க. 150 குடும்பத்தை விட்டுருங்க. வெறும் 50 குடும்பத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. மாசம் 250 ரூபா 50 குடும்பம் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 12,500 ரூபா. அதுவே வருஷத்துக்கு 1,50,000 ரூபா. அதே 1,50,000 ரூபா கவர்மெண்ட் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபா. நான் சொல்றது வெறும் 50 குடும்பத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு வெறும் 50 குடும்பம் மட்டும்தான் நான் கணக்கு போட்டிருக்கேன். சாலிடா இங்க 130 குடும்பத்துக்கு மேல இருக்காங்க. அப்போ மினிமமா 100 ஃபேமிலி சேர்ந்து 250 ரூபா கட்டுறாங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா. 250 ரூபா கட்டலைன்னா தண்ணி எடுத்து விட மாட்டாங்க. அப்ப கண்டிப்பா இங்க குடியிருக்கவங்க கட்டி தான் ஆகணும். நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு இந்த 6 லட்சம் ரூபா. தலைவரா பொறுப்புல இருந்தவரோட பதவி காலம் 2 வருஷம். அப்ப எவ்வளவு பணம் வந்திருக்கும்? ஒரு 10 லட்சம் அவ்வளவுலாம் வேணாம், ஒரு 5 லட்சம் எடுத்துக்கோமா. இவர் பதவியில இருந்த 2 வருஷத்துல மக்களோட பணம், கவர்மெண்ட் கொடுத்த பணம் எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம் ரூபா வந்திருக்கு. இந்த 5 லட்சம் ரூபாய் வச்சு மக்களுக்கு இவர் என்ன பண்ணிருக்கலாம்? மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. முதல் விஷயம் பார்க்கு. இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பார்க் ஏரியா. எவ்வளோ புல் முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த புல் எல்லாத்தையுமே களை எடுத்து சரி பண்ணோன்னா எவ்வளோ செலவாகும்? இதை சரி பண்ணுறதுக்கு கூட பொறுப்பில் இருந்தவங்களால எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல அப்படின்றத நினச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நடுவில் இருக்க அந்த கோயில் கூட நாங்கள் ரெடி பண்ணது தான். எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள். நடக்கிற இடத்துல செடி முளைச்சிருக்கு. வயசானவங்க இருக்காங்க, டெய்லி வாக்கிங் போனாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தும் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்க இருக்காங்க, அவங்க விளையாடுறதுக்கும் இந்த இடத்த ரெடி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாதா என்ன?
மக்களோட சந்தா தொகையை வச்சு கவர்மெண்ட்டும் நமக்கு அதே அளவு காசு கொடுக்குது. முடிஞ்சால் பண்ணலாம். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். பார்க்குன்னு நம்ம கிட்ட ஒன்று இருக்கு, ஆனால் அது பார்க்கா இல்லை, வெறும் புல்லா முளைச்சு கிடக்கு. அதை ரெடி பண்ணா எவ்வளோ வரும்? அதிகப்படியா ஒரு 2 லட்சம் ரூபா வருமா? எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருப்பாங்க. ஈவினிங் ஆனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது. அந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2வது விஷயம், பார்க்கிங் ஏரியா. டெய்லி எல்லாரோட வண்டியும் ரோட்ல நிக்குது. யாராவது திருடிட்டு போனா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. யாரை போய் கேட்க முடியும்? இந்த வீடியோ எடுத்தப்போ காலையில் 8 மணி. நிறைய பேர் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க, அதனால் வண்டி கம்மியாக இருக்குது. நைட்டு ஒரு 12 மணிக்கு அப்படியே நடந்து பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கும்னு. நிறையா வண்டி நிற்கும். இதெல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னா யாரை போய் கேட்பாங்க? வண்டியோட ஓனர்லாம் யார்கிட்ட போய் என்ன கேட்க முடியும்? நம்ம அப்பார்ட்மெண்ட்ல பார்க்கிங் ஏரியா இருக்கிறது உங்களை எத்தனை பேத்துக்கு தெரியும்? அது பார்க்கிங் ஏரியாவே இல்லை, நாய் விளையாடுற பார்க்கா இருக்கு. இப்போ பேருக்கு தான் பார்க்கிங் ஏரியா, ஆனால் தெருநாயெல்லாம் விளையாடுற ப்ளே கிரவுண்டாக இருக்குது இது. இதை ஏதாவது ஒரு ஸ்டெப் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். மக்களோட காசெல்லாம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு, ஏன் இதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அப்படின்றது எனக்கு தெரில. உங்க பேர்ல, உங்க ஃபேமிலி பேர்ல, உங்க பினாமி பேர்ல சிட்டி முழுக்க மல்டிப்ளெக்ஸ் அது இதுன்னு எவன் அப்போ விட்டு காசு? அதை ரெடி பண்ணா எவ்வளோ வரும்? ஒரு 2 லட்சம் ரூபா. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். வண்டியை பார்க்கிங் ஏரியால நிறுத்தினா மட்டும் வண்டி தொலைஞ்சு போகாதான் என்னன்னு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் 3வதா சிசிடிவி கேமரா. அது ரெடி பண்றதுக்கு எவ்வளவு வரும்? ஒரு 1 லட்சம் ரூபா. யாரோட சேஃப்டிக்கு சொல்றேன்? உங்களோட சேஃப்டிக்கு தான் சொல்றேன். இந்த விஷயம்லாம் பேசிக்கான விஷயம், கண்டிப்பா மக்களுக்கு நீட் இருக்க விஷயம். இதை தாண்டி குப்பையை டெய்லி ரோட்ல கொட்டிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு குப்பை தொட்டி வைக்கலாம். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க குடியிருக்க மக்கள் தான் குப்பையை ரோட்டில் இஷ்டத்துக்கு போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு குப்பை தொட்டி அரேஞ்ச் பண்ணலாம். பஞ்சாயத்தில் பேசி டெய்லி குப்பாண்டி வர வைக்கலாம். டெய்லி இங்கிருந்து புளியூருக்கு 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரவங்க எத்தனை பேருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணலாம். யார்கிட்ட பேச முடியுமோ பேசி அதுக்கு என்ன வழி பண்ண முடியுமோ அதை ரெடி பண்ணலாம். குழந்தைங்க எல்லாம் நிறைய இருக்காங்க, இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு சுத்தி இருக்க சாக்கடையெல்லாம் ப்ராப்பரா கிளீன் பண்ணலாம். ஒரு டைம் பண்ணியிருக்காங்க, அதுவும் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாயத்துல இருந்து அவங்களே ஆள் அனுப்பிவிட்டு அப்ப பண்ணது. இவங்களா அதுக்காக ஸ்டெப் எடுத்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவுலயே 2 கடை வைக்கிறதுக்கு வசதி இருக்கு. நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் 2 கடை வைக்கிற அளவுக்கு வசதி இருக்குது. ஷாப் 1 ஷாப் 2ன்னு 2 கடை வைக்கலாம். அதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. மளிகை கடை வைக்கலாம், காய்கறி கடை வைக்கலாம், இல்லை இங்கே இருக்க மக்களுக்கு ஒரு ரேஷன் கடை வைக்கலாம். அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் இந்த 2 வருஷமாக எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரில. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். அதை ஏதாவது பண்ணி 2 கடையை ஓபன் பண்றதுக்காவது முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். டெய்லியும் குழந்தைங்க பால்வாடிக்காக எங்க போறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு தூரம் போறாங்கன்னு தெரியுமா? வெள்ளாளப்பட்டிக்கு உள்ள இருக்கு பால்வாடி ஏரியா. டெய்லி குழந்தைங்களை கூட்டிட்டு அம்மா அப்பா நடந்து போயிட்டு வராங்க. இல்ல ஒரு சமுதாய கூடம் கட்டலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருக்க மக்கள் நமக்கும் ஈஸியா இருக்கும், எல்லாரும் அக்சஸ் பண்ற மாதிரி ஈஸியா அது ஒன்று பண்ணலாம். உள்ள என்ன நிறைய இருக்குது. இந்த 2 வருஷத்துல தலைவரா இருந்து எந்த நல்லதுமே பண்ணலையா அப்படின்னா ஒண்ணு இருக்கு. அதுவும் அவங்க மட்டும் தனியா பண்ணல, எல்லா பொதுமக்களும் சேர்ந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்து போராடி தண்ணி வாங்கினாங்க. இந்த 2 வருஷத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரே நல்ல விஷயம்னா போர் போட்டு கொடுத்து தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்த்தது மட்டும்தான். அதுவும் முன்னாள் தலைவர் மட்டும் போய் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. கிட்டத்தட்ட 50 பொதுமக்கள் சேர்ந்து ஒன்றா வேன் வச்சு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு, மீடியா முன்னாடி நீங்கள் பண்ணித்தரலைன்னா நாங்கள் இங்கேயே போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனை பண்ணி போராடி அதுக்கப்புறம் கிடச்சது தான் அந்த போர். ஆக்சுவலாக அவங்க போட்டு கொடுத்த 3 போரில் 2 வேலை செய்யலை, 1 மட்டும் தண்ணி வந்துட்டு இருந்தது, அது பத்தலை. அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை போராட்டங்களுக்கு பிறகு அதுக்கப்புறம் நமக்கு போர் போட்டு கொடுத்து தண்ணி பிரச்சனை தீர்ந்தது. அதுக்கு முன்னாள் தலைவர் மட்டும் காரணம் கிடையாது, 50 பொதுமக்கள் சேர்ந்து இதுக்காக போராடி அதுக்கப்புறம் இந்த தண்ணீர் பிரச்சனை சரி செஞ்சுருக்காங்க. அது ஒன்று மட்டும்தான் இங்கே நடந்த நல்ல விஷயம். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த நீர் வசதிக்கு தலைவர் ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது, பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடி பெற்றது. அது யார் யார் இதுக்காக அலைஞ்சாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். சரி, இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னா, ஒன்று நீங்கள் இருந்தப்ப நல்லது பண்ணியிருக்கணும், உங்களால் முடியலையா நீங்கள் வழி விட்டு அடுத்து யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காவது வழியை விடணும். இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள்
உங்க பதவியை விட்டுறக்கூடாது, அப்படிதானே? அதை விட்டுட்டு அப்படின்னு இருந்தா பொதுமக்களுக்கு தேவையான எந்த நல்லதும் கிடைக்காது. ஆனா ஒண்ணு, இந்த 2 வருஷத்துல மக்கள் கொடுத்த 250 ரூபாய் சந்தா தொகையை வச்சு என்னென்ன வரவு செலவு கணக்கு பண்ணீங்க அப்படின்றத பொதுமக்கள் முன்னிலையில கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணும். மாட்னாடா மானஸ்த. இந்த 2 வருஷமா நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா நாங்க ஏன் உங்களை எதிர்த்து நிக்க போறோம்? நீங்க எந்த நல்லதும் பண்ணல, அதனாலதான் மக்கள் உங்களை புறக்கணிச்சிருக்காங்க. இவ்வளவு பட்டங்கள் இருந்தும் எளியவர்களின் சேவகன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்கு பிடிச்ச பட்டம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த 2 வருஷமா நல்லது பண்ணிருக்கேன், நான் எதுவுமே நல்லது பண்ணலையா அப்படின்னா என்ன நல்லது பண்ணிருக்கீங்க? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்களேன். அதுக்கான வரவு செலவு கணக்கையும் கூட சேர்த்தே கொடுங்க. உங்களால மக்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்து சொல்லட்டும். நான் ஒத்துக்கிறேன், ஒரு தலைவரா இருந்து பொதுமக்களுக்கு தேவையான எல்லா நல்லதும் நீங்க பண்ணீங்க அப்படின்னு. நீங்க செலவு பண்ணிட்டு இருக்க காசு மக்களோட பணம். முதல்ல நீங்க இங்க குடியிருந்தா தானே மக்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். வீட்டை வாடகை கொடுத்து வேற இடத்துல போயிருந்தா எப்படி உங்களுக்கு தெரியும்? சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. அவங்க இவ்வளவு பிரச்சனை பண்றாங்கன்னா நீங்க இதுக்காக எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையானா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வின் பண்ண நாங்க என்ன கை கட்டிட்டு சும்மாவா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்? இது சம்பந்தமா 2 மாவட்ட எம்பி சார் கிட்ட பேசியிருக்கோம், கரூர் மாவட்ட டிஎஸ்பி சார் கிட்ட பேசியிருக்கோம், அதை தவிர வேற முக்கியமான பவர்ல இருக்க நபர்கள் கிட்டையும் பேசியிருக்கோம். பேசிதான் இருக்கீங்களா? அதுக்காக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையான்னு நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம பேசின வரைக்கும் எல்லாரோட சப்போர்ட்டுமே நமக்கு தான். இந்த அடுக்குமாடி குடியிருப்பு தலைவரோட எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் உயர் திரு குமாரதுரை அவர்கள் ஒரு நாள் இங்க டைரக்டா வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கோம். அவர் வந்து பேசுற வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க வேணாம் சார் அப்படின்னு நாங்க எல்லாத்திட்டையும் சொல்லி வச்சிருக்கோம். அவர் வந்து என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து அடுத்து நாங்க வைக்கிற ஸ்டெப்பு ரொம்ப தூரமா இருக்கும். மேபி இது சம்பந்தமா பார்ட் 2 வீடியோ கூட வரலாம். எதுக்காக நீங்க பொறுமையா இருக்கீங்கன்னு கேட்கலாம். ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடிப்பணியை கற்றுக்கொள், தலைமை பொறுப்பு உன்னை தேடி தானாக வரும்னு சொல்லுவாங்க. நாங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். எங்க மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஜெயிச்சுட்டு நாங்க ஏன் அமைதியா இருக்கணும்? நான் முன்னாடியே சொன்னேன், இந்த வீடியோவை நான் யாரோட பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்தணுன்றது எனக்கு தெரியும். யார் வந்து எங்க கிட்ட கேட்டாலும் எங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. இந்த 2 வருஷமா நீங்க எங்க மக்களுக்காக, இங்க குடியிருக்க மக்களுக்காக என்ன நல்லது பண்ணீங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட வரவு செலவு கணக்கோட கொஞ்சம் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா, எப்ப வேணாலும் உங்களை தேடி யார் வேணாலும் வரலாம். குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். எங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை. நீ யாரா முதல்ல, எதுக்குடா இவ்வளவு பேசுற அப்படின்னா, இப்ப இந்த அபார்ட்மெண்ட்ல மக்களால ஓட்டு போடப்பட்டு புது தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது எங்க அம்மா தான். தலைவர் மற்றும் துணைத் தலைவரோட கருத்து பொதுமக்கள் பார்வைக்கு. புலியூர் அடுக்குமாடி குடியிருப்பு பயனாளிகளுக்கு வணக்கம். நான் மல்லிகா, அடுக்குமாடி குடியிருப்பில் 155வது நம்பர் வீட்டில் டி பிளாக்ல வசிக்கிறேன். தற்போது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு பயனாளிகளின் கவனத்திற்கு, கடந்த எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். நாங்கள் தோத்துட்டு அதுக்காக போராடல, தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சுட்டு எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம அதற்காக போராட்டம் இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தோத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியை ஒத்துக்காம நம்மளை எந்த ஒரு இதுவும் நமக்கு தேவையான அங்கீகாரம், உரிமை இதெல்லாமே கிடைக்க விடாம நாமக்கல் ஆபீஸ்ல போய் சரியான பிரச்சனைகளை கடந்த 1 வாரமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளும் போய் நமக்கு ஜெயிச்சிட்டோம், நமக்கான உரிமைகளை கொடுங்க, அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் ஆபீஸ்ல போய் பேசிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் ஆகாது, நம்ம கிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்கு. நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. ஒரு நிமிடம் ஆகாது நம்ம போய் அதை முறைப்படி நமக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு. ஆனாலும் அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம அமைதியா போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆப்போசிட் டீம்ல நின்னவங்க நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு தெரியாது. நம்ம டீமுக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற டீமுக்கும் மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா பொதுமக்கள் நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா இவங்களும் ஜெயிச்சுட்டு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். நமக்கான அங்கீகாரம் எப்ப கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்ம செயல்பாடுல இறங்க முடியும். சரிங்களா? அதை நமக்கு கொடுக்காம தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க, ஆபீசரை கொடுக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆப்போசிட் டீம். அவங்க என்னெல்லாம் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு மூலமா உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். முதல்ல அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நேரத்தை முறையா அவங்க அறிவிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க பாத்தீங்களா, நம்ம குடியிருப்பு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நோட்டீஸ் எல்லா பிளாக்லயுமே ஒட்டியிருக்காங்க, எல்லா மாடியிலையுமே ஒட்டியிருக்காங்க. சரிங்களா, எல்லாருக்குமே இந்த நோட்டீஸ் இருக்கிறது தெரியும். இதுல தேர்தல் நேரம், அதாவது மீட்டிங் எப்ப துவங்குது அப்படிங்கிறத கிளியரா போட்டிருக்காங்க. 11:30க்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஒரு ஏறக்குறைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர் 125 பேர் கூட இந்த எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. தேர்தல் நேரம் முறையா அறிவிக்கல அப்படின்னு சொன்னா 11:30 மணிலேருந்து மீட்டிங் போயிட்டு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். வந்த பயனாளிகள் எவ்வளவு பேரோ அவ்வளவு பேர் ஓட்டு போடுறதுக்காக வந்தாங்க. ஓட்டும் போட்டு முடிச்சாச்சு. அப்ப ஓட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, அடுத்தது கவுண்டிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. இவங்க நேரத்தை முறையா சொல்லல அப்படின்னா அந்த கவுண்டிங்க்கு முன்னாடியே அதை சொல்லி இருக்கணும். இருங்க, இன்னும் நேரம் ஒதுக்குங்க, இன்னும் வருவாங்க ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி இருக்கணும். அவங்கள கேட்டுதான் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்கள கேட்டுதான் ரிசல்ட் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பவெல்லாம் அமைதியா அவங்க இருந்துட்டு ரிசல்ட் அவங்களுக்கு பாசிட்டிவா வரல அப்படிங்கிற பட்சத்துல ஏகப்பட்ட காரணங்களை சொல்றாங்க. இந்த இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம், இது தேர்தல் நேரம் முறையா அறிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பொதுக்குழு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவிச்சாங்க, இதுல எப்படி தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றாங்க. நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். இந்த நோட்டீஸ்ல பொதுக்குழு மீட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த மீட்டிங் எதுக்காக நடக்குது அப்படிங்கிற விவரத்தை அதுல குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7/2/2025 வெள்ளிக்கிழமை அன்று காலை 11:30 மணி அளவில் நமது அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கூட்டத்தில் அலுவலக பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை புதுப்பிக்க இருப்பதால், நல்லா கவனிச்சுக்கங்க, அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பொதுக்குழு கூட்டம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சங்க உறுப்பினர்களை புதுப்பிக்க இருப்பதால் சங்க பொறுப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பயனாளிகள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இதுல கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அவங்க எலெக்ஷன்ல ஆப்போசிட் டீம் நிக்கிறாங்க. இவங்க இப்ப பொதுக்குழு கூட்டம்னு சொல்லிட்டு எப்படி எலெக்ஷன் நடத்தலாம்னு கேட்கறவங்க, அந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னமே நீங்க இன்னைக்கு பொதுக்குழு மீட்டிங் சொல்லிட்டு தானே வந்திருக்கிறீங்க, நாங்க எலெக்ஷனுக்கு நிக்க மாட்டோம், இன்னைக்கு நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம், நீங்க மீட்டிங் நடத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம்ல. ஆனா சொல்லல. அவங்களும் எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்கும், இதை யாருமே மறுக்க முடியாது. எங்களுக்கு வாக்கு கொடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்புறம் எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாருமே நின்னாங்க, அவங்களும் ஓட்டுக்கு நின்னாங்க. ஓட்டு எண்றது வரைக்குமே வெயிட்டிங்ல இருந்தாங்க. எண்ணி முடிச்சு ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமா வரல அப்படிங்கிற பட்சத்துல இப்படி ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஏன் இந்த காரணத்தை காலையில எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கு முன்னாடியே நாட்கள் இருந்துச்சு அப்பவோ சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? அடுத்தது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இங்க குடியிருக்கிற மக்களுக்கு இங்க நடந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரியும், வெளியில இருக்கிறவங்களுக்கு அதிகமா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இங்க எங்க பிளாக்ல தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துறவர்கிட்ட போய் கேட்க போக அவர் வேற ஏதேதோ பொய் புகார்களை சொல்லி எங்க ஒரு 7-8 பேர்த்து மேல போய் பெட்டிஷன் கொடுத்திருந்தாரு. அந்த பெட்டிஷனுக்காக நாங்கள் ஒரு 4-5 நாளாக போராடிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, அதை ஒரு காரணமாக இப்போ சொல்கிறாங்க, இவங்க எல்லாத்து மேலேயுமே பெட்டிஷன் இருக்குது, இவங்க எல்லாருமே அக்யூஸ்டு, இவங்கெல்லாம் நின்னா எப்படி பின்னாடி சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்ப இங்க நடந்தது பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எலெக்ஷன் கிடையாது, சங்க தேர்தல் தான். இதுக்கு அக்யூஸ்டு பெட்டிஷன் இருக்கு அப்படிங்கறதுல ஒரு காரணமே இல்லை. அப்படி பார்க்க போனா அந்த பிரச்சனையில அவர் பேர்ல நாங்களும் தான் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம். அப்ப அவரும் அக்யூஸ்டு தானே, அவருக்கும் இந்த இடத்துல நின்று எதையும் செய்யறதுக்கான தகுதி அப்படிங்கிறது இல்லைங்களா. இன்னும் சொல்ல வர்றோம், இப்ப நடந்த எலெக்ஷன்ல நாம தான் ஜெயிச்சிருக்கிறோம், எலெக்ஷன் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது, நம்ம ஜெயிச்சதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. இந்த நிமிடம் நம்மளை எதுவுமே செய்ய விடாம தொந்தரவு கொடுக்கறாங்க, ஆபீசர்ஸையும் எதுவுமே ஒர்க் பண்ண விடாம தொந்தரவு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்ல போய் நம்ம பெட்டிஷன் கொடுக்கறதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு.
எல்லா ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இருக்கு. இதை போய் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களும் அக்யூஸ்டு தானே. யாரை வந்து அக்யூஸ்டுன்னு சொல்லிக்கிறது? ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும், அதை தீர்க்கறதை விட்டுப்புட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்ல பிரச்சனைகளுக்கு உரியவராகவே அவர் தான் இருப்பார். யாரு? எங்க கூட ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடியவங்க பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு அவங்க தான் முழு முதற் காரணமாகவே இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளை சொல்லிக்கிறாங்க அவங்க வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான காரணங்களை எல்லாம் அங்கே கொண்டுட்டு போய் முன் வச்சு நீங்கள் ரீஎலெக்ஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரீஎலெக்ஷன் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு நாளில் எல்லாருமே வேலையை விட்டுட்டு அவங்கவுங்க சம்பளத்தை விட்டுட்டு இதுக்காக எல்லாருமே வந்திருப்பீங்க இல்லைங்களா? அப்போ ரீஎலெக்ஷன் அப்படின்னா அத்தனை பேருமே வந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து வர முடியுமா? அப்போ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீஎலெக்ஷன் அப்படின்னா நாங்கள் வந்து தேர்தல் நடத்துறது போலவே நடத்துவோம், அதுக்கான செலவுகள் வந்து நிறைய ஆகும், அதாவது பூத்தெல்லாம் வச்சு போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு எலெக்ஷன்னா எப்படி நடக்குமோ அது போலவே நாங்கள் நடத்துவோம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மக்களே நல்லா யோசிச்சு பாருங்க, ரீஎலெக்ஷன் ஒன்று வச்சு 50,000 60,000 செலவு பண்ணுறது யாரும் பணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாதம் 250 ரூபா கட்டிட்டு வர்றோம் இல்லைங்களா பராமரிப்பு தொகை, இது சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை தான் எடுத்து செலவு பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த 50,000 60,000 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான வசதிகளை ஏதாவது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் இல்லையா? அதை செய்ய விடாம ரீஎலெக்ஷன் வச்சு அந்த காசை வீணா அதுல செலவு பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை விட்டுட்டு நம்மளுடைய சம்பளத்தை விட்டுட்டு எல்லாரும் இங்க வந்து எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து வந்திருக்கிறீங்க, அதுக்கான மரியாதை அப்படிங்கிறது என்ன இருக்கு? அப்ப இப்ப நடந்த எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு சொல்லி வர்ற பட்சத்துல அந்த ஒரு நாளுக்கு உண்டான கூலியையும் அவங்க கொடுத்துட்டு ரீஎலெக்ஷன் நடத்தினாங்க அப்படின்னா கூட அது ஓகேவா இருக்கும் இல்லைங்களா? அப்ப ரீஎலெக்ஷன் அப்படிங்கிறது வரக்கூடாது. அப்ப அதிகாரிகள் வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம், அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வெற்றி வந்து நமக்கு தான் கிடைக்கணும். சரிங்களா? அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பொறுமையாக அதிகாரிகளோட பதிலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடைக்கலங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோம். அப்புறம் அந்த ஆப்போசிட் டீம் வந்து சொல்கிறாங்க விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எதுக்காக நம்ம விட்டு கொடுக்கணும்? நம்ம வந்து ஜெயிச்சிருக்கிறோம், நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? அவங்க ஆல்ரெடி 2 இயர்ஸ் இருந்திருக்கிறாங்க, அவங்களால யாருக்கும் எந்தவித பயனும் இல்லை அப்படிங்கிறது தெரியும். நிறைய செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் போட்டிருக்கிறாங்க. இங்கே பயனாளிகள் எங்களுக்கு இந்த விதத்தில் நாங்கள் அவரால் பயனடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம அபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு அவரால் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்க பார்க்கலாம். குடி தண்ணீர் கிடைச்சதுக்காக எவ்வளவு போராட்டம் எல்லாரும் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்த மக்களுக்கு தெரியும். கலெக்டர் ஆஃபீஸ் போய் அத்தனை பேரும் மனு கொடுத்து போராட்டம் நடத்தி, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல வந்து போராட்டம் நடத்தி, டிஎஸ்பி சார்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, தலைவர் கூட இங்கே புலியூர்ல இருக்கக்கூடிய தலைவர் கூட பஞ்சாயத்து தலைவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. சரி நாங்கள் ஒரு போர் போட்டு தரோம், 2 போர் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அதில் ஒரு போர் போட்டு கொடுத்துதான் நமக்கு வந்து இப்போ தண்ணி வசதி ஓரளவுக்கு இருக்குது அப்பார்ட்மெண்ட்ல. இதுக்கு அவர் ஒருத்தர் மட்டும் போராடல, அப்பார்ட்மெண்ட்ல நிறைய பேர் சேர்ந்து தான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் போராட்டம் பண்ணோம். தனிப்பட்ட ஒரு நபரை அந்த தண்ணி வசதி அவர் வந்து கொண்டுட்டு வந்து நமக்கு கொடுத்துடல. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா இருக்குங்களா? கிடையாது. பார்க் ஏதாவது ரெடி பண்ணியிருக்காங்களா? கிடையாது. நம்ம பார்க்கிங் ஏரியா ஏதாவது ரெடி பண்ணியிருக்காங்களா? எதுவுமே இல்லை. பஸ் வசதி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பஸ் வந்து வந்துகிட்டு இருக்குதா இது வரைக்கும்? இல்லை. என்னங்க அவங்களால நமக்கு வந்து பயன் கிடைச்சிருக்குது? அதே போல நம்ம 250 கட்டிட்டு இருக்கிறோம்ல, அதுக்கான வரவு என்ன செலவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நமக்கு காட்டுறாங்களா? இல்லை. அந்த பணம் வந்து நம்மளுடைய பணம். சரியா? அந்த பணத்துல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கணக்கு காட்டணும். ஏன் காட்டல? அதே போல இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவங்க என்ன செய்யணும்? நாமக்கல் ஆபீசர்ஸ் வந்து நமக்கு ஜிஓ பாஸ் பண்ணணும், நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுதான் நம்ம வந்து அவங்க கணக்கு வழக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுதான் நாம வந்து நமக்கான செயல்களில் இறங்க முடியும். இது எல்லாமே இப்ப நடக்க மாட்டேங்குது. சரிங்களா? வரவு செலவு கணக்கு வழக்கு ஆப்போசிட் டீம் ஆபீசர்கிட்ட ஒப்படைக்கணும், அதையும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அவங்க கரெக்டா நடந்திருந்தாங்க அப்படின்னா மக்கள் வந்து அவங்களையே தேர்ந்தெடுத்திருக்கலாம். இப்ப அவங்க வரவு செலவுல கரெக்டா இருந்திருந்தாங்க அப்படின்னா ஈஸியா அதிகாரிகள் கிட்ட இந்தாங்க, நாங்க வந்து ஓகே எங்களுக்கான கால அவகாசம் முடிஞ்சிருச்சு, நாங்க இதுல இருந்து விலகிக்கிறோம், இந்தாங்க உங்களுடைய வரவு செலவு கணக்கு, இந்த 2 வருஷத்துக்கு நாங்க பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போலாம்ல. ஏன் அவங்களால முடியல?
அப்போ அவங்க கரெக்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா தானே அதில் வந்து ஈஸியாக ஒப்படைச்சிட்டு போக முடியும். அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதுக்காக அவங்க வந்து மழுப்பிட்டு இருக்காங்க. சரிங்களா, இதுதான் இப்போ போயிட்டு இருக்கிற ப்ராசஸ். நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம், இத்தனை பிரச்சனைகள்ல நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, ஆஃபீஸர்ஸையும் அவங்க வந்து ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, எங்களையும் வந்து எதுவும் செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான இடைஞ்சல்களையும் குடைச்சல்களையும் ஆப்போசிட் டீம் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. நாங்கள் வந்து இப்போ அதை கொண்டுட்டு வர்றோம், வெளிப்படுத்துறோம். சரிங்களா, நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த போராட்டம் கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றியாக முடியும். கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லதே நடக்கும். சரிங்களா, எங்களுக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எப்பவுமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி நம்ம பக்கம் வரும், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். நமக்கு தேவையான வசதிகளை நம்மளே செய்துட்டு வருவோம். அதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நாங்கள் போராடுவோம். இது பேச்சுவார்த்தை சரியாக முடியலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு அதுக்கும் நாங்கள் போவோமே தவிர கண்டிப்பாக நாங்கள் விட்டு கொடுத்து போகவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். சரியா, நம்ம வந்து வெற்றியை நோக்கி தான் போயிட்டு இருக்கணும். இதை எல்லாமே உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம். மக்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். புலியூர் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து துணைத் தலைவி ரம்யா பேசுகிறேன். 272 என்னோட வீடு. இன்றைக்கி வந்து எங்களை வந்து மக்கள் வந்து அனைவரும் வந்து ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்ததற்கு முதல்ல வணக்கம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எங்களை வந்து தேர்ந்தெடுத்து இந்த பதவியை எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களை வந்து சிறப்பாக வந்து செயல்பட விடுறதில்லை இங்கே இருக்கிற எதிரணி டீம்கள். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் எல்லா தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர் அனைவரும் நாங்கள் இதே இடத்துல நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே தான் நாங்கள் இருக்கோம். எல்லாருமே இதே இடத்துல நாங்கள் இப்போ ஒரு வருஷத்தில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி எல்லாரும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் அப்படின்னாலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் எல்லாமே தீர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி சூழ்நிலை வரைக்குமே எல்லாமே எங்களோட முயற்சியிலையும் ஒரு சின்ன விஷயங்களை நாங்கள் செஞ்சு முடிச்சிடுறோம். ஆனால் பொருளாதார ரீதியிலையோ ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு மாற்றமும் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல. அவங்க வந்து எதிரணிக்காரங்க வந்து ஆஃபீஸில் இருக்கிறவங்கள போய் அதிகமாக வற்புறுத்தியும் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாதீங்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து துன்புறுத்தல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க என்ன செய்யறோங்கிறதையும் சொல்லாமையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் திருப்பி கொடுத்தும் கூட எங்களால் சிறப்பாக செயல்பட முடியலங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நல்லது செய்யணும்னு தான் நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் எந்த ஒரு விஷயமுமே செய்ய விடாமல் எல்லா பிரச்சனைகளையுமே தடை பண்ணிக்கிட்டும், போகிற இடம் எல்லாமே பிரச்சனை பண்ணிக்கிட்டும் இந்த மாதிரியே எங்களை சிறப்பாக செயல்பட விடுறதில்லை. நாங்களும் உங்களை வந்து நேரடியாக வந்து பார்த்து பேசி எல்லா பிரச்சனைகளும் முடிக்கணும். இந்த 2 வருடங்கள் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு அடுத்த வர்ற தலைவர், துணைத் தலைவருக்கு ஒரு பாடமாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு சுற்றி இருக்கிற ஆளுகளே என்ன ஏது அப்படிங்கிறத வந்து கேட்கறதுக்கு கூட அவ தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க சிறப்பாக வந்து செயல்படுறதுக்கு எதிரணிகள் எங்களை விட மாட்டேங்கிறாங்க. ஒரு பெண்ணாக இருந்து இன்னைக்கு எல்லா ஒரு விஷயங்களையும் நாங்கள் செய்யணுங்கிற ஒரு போராட்டத்துக்குள்ளே இருந்து உங்களுக்காக நாங்கள் அனைத்தும் செய்வோம். வெற்றி எங்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் அந்த வெற்றியும் நாங்கள் கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அனைத்து உதவிகளும் எங்களால் பிடிச்ச எல்லா போராட்டங்களையும் ஜெயிச்சு உங்களுக்கு மறுபடியும் நல்லது செய்யணும் நாங்கள் எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்றைக்குமே வெற்றி நம்மளோட தான். தொடர்ந்து இதே மாதிரியே எங்களுக்கு எப்போவுமே ஆதரவு கொடுங்க. நீங்கள் நினைச்சதை விட நாங்கள் அதிகமாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு வீடு தேடி உங்களை தொடர்பு கொண்டு சொல்லி பேசிக்கிற அளவுக்கு நாங்கள் செஞ்சு தருவோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை யாரோட கண்ணில் பட வைக்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க.